Welcome to RSR Max Derivatives Part 25. Find dy by dx for y equal to sin of x plus log x. இது வந்து செயின் ரூல். சைன் ஃபங்க்ஷன் ஒன்று, அப்புறம் அந்த இன்சைட் த ஃபங்க்ஷன் ஒன்று, ரெண்டு இருக்குது. அப்போ y dash ஈக்குவல் டு நமக்கு sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x தெரியும். therefore இந்த sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் சைனை பண்ணோம்னா cos ஆஃப்னு போட்டு இங்கே என்ன அப்படியே போட்டுருங்க. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x நமக்கு ஃபார்முலா தெரியும். இந்த சம் பொறுத்த வரைக்கும் sin ஆஃப் என்ன இருக்கோ அதுக்கு ஃபார்முலா வந்து காசுன்னு போட்டு அந்த ஃபார்முலா அப்படி எழுதுங்க. இன்ட்டு இன்சைட் த ப்ராக்கெட்டில் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, log x பண்ணால் 1/1 + x, log x பண்ணால் 1/x. therefore இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண வேணாம், இதோட விட்டுலாம். நீங்கள் எப்படி இந்த இதையும் மல்டிப்ளை பண்ணாங்க, இது காசோட சேர்ந்த ஒரே ஃபங்க்ஷன் தான். இது இங்கே ரெண்டு இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குன்னு மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா காசுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தான். அப்போ இது ஒரே ஃபங்க்ஷன் இன்ட்டு 2. அப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா அப்படியே விட்டுலாம். அது இது போதும் இதுக்கு. அப்புறம் இந்த சம் பார்த்தீங்கன்னா y equal to sin of cos x. இது செயின் ரூல் தான். சைனுக்கு ஒரு ஆன்சர் போடணும், அப்புறம் காசுக்கு ஒரு ஆன்சர். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. அதுபோல் இந்த சைனை பண்ணோம்னா காசுன்னு போட்டு இங்கே என்ன இருக்கோ அப்படியே எழுதிருங்க. இன்ட்டு இன்சைட் த ப்ராக்கெட் வாங்க. cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. அப்போ இதே மல்டிப்ளை பண்ணால் அந்த மைனஸ் sin x ஃப்ரண்ட்டில் போட்டுடலாம். இன்ட்டு காஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் இங்கே போட்டுருங்க. இது காஸ் ஸ்கொயர்னு பெருக்கிட்டாங்க. இது காஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் தான். காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் தான் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வரும். இங்கே காஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் இருக்கிறதுல காஸ் எக்ஸ் இருக்குது. அதனால் அப்படியே விட்டுடலாம் அது. தென் கம் டு திஸ் ஒன். y equal to log of root x plus tan x. இதுக்கு இந்த லாகுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அப்புறம் இன்சைட் த ப்ராக்கெட் அதுக்கு ஒரு டிஃபரன்சியேஷன், ரெண்டு போடணும். அதனால் செயின் ரூல். இப்போ y equal to log of ப்ராக்கெட்டில் root x plus tan x. நமக்கு ஃபார்முலா ஞாபகப்படுத்திங்க. root x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 root x, tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant square x. யூ கேன் ரீகால் ஆல் தி ஃபார்முலா. எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, எக்ஸ் ஸ்கொயருக்கு 2x, எக்ஸ் கியூபுக்கு 3x ஸ்கொயர், ரூட் எக்ஸ்க்கு 1/2 root x, 1/root xக்கு மைனஸ் 1/2x root x, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x, tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant square x, log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. இந்த ஃபார்முலா எல்லாம் ரீகால் பண்ணிங்க. தேர்ட் சம் y கூட லாகரிதம் ஆஃப் திஸ் நம்பர். log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x போடுற மாதிரி 1/, இது அப்படியே போட்டுருங்க. இன்ட்டு மேலே root x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 root x, ப்ளஸுக்கு ப்ளஸ், tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant square. இது வேறு எதுவும் சிம்பிளை பண்ண முடியாது, அதோட விட்டுறலாம் அது. therefore இந்த மாதிரி நிறைய சம்ஸ் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் சம்ஸ் வந்து will help you to a lot. Subscribe RSR Max, like, share it and comment. Thank you.